ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். உளுந்து பருப்பு வச்சு ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் உளுந்தை நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அதை மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஜிலேபி பவுட்ரு கொஞ்சம் போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை எடுத்து ஜிலேபி பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கவர் இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு கவர் எடுத்து அதில் அந்த மாவு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ரப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரப்பர் போட்டு வச்சுட்டு அதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் தண்ணி, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கம்பி பதங்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு தேவையில்லை. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். அதுலேயும் கொஞ்சம் ஜிலேபி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கலர் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். அப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். அந்த காய்ஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் நம்ம இந்த கவரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உளுந்து மாவு, அதை நல்லா போட்டு இந்த ஜிலேபி ஷேப்பில் சுற்றி இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு கொஞ்சம் வராது, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். எண்ணெய் ஃபஸ்ட்டு காஞ்சோடனே நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க அடுப்பு. அப்போ தான் அந்த உளுந்து மாவு விரிஞ்சு போகாமல் எல்லாம் ஒட்டி அந்த நம்ம போடுற ஷேப்லேயே வரும். பார்த்திங்களா, இது இந்த மினி ஜிலேபி சைஸில் இருந்தால் நம்மளுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருக்கும். நல்லா போட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பாகு நம்ம காய்ச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனேவே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஆற வச்சு அந்த பாகில் நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த ஊறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஊறிடுச்சுன்னா அதை தனியாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.